இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார். நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். سمعت عائشة رضي الله تعالى عنها زوج النبي صلى الله عليه وسلم تقول لو أن رسول الله صلى الله عليه وسلم وقام أحدث النساء لمنعهن المسجد كما منعت النساء بني إسرائيل. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு முன்னால் நாம் பார்க்கப்பட்டதில் பெண்களுடைய தொழுகைக்கு வரலாமா அவர்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது கடைசியாக நாம் சொல்லியிருந்தோம், அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அனுமதி சேர்க்கப்பட்டால் நீங்க அவங்கள தடுக்காதீங்க, பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு உங்களுடைய மனைவியர்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதியுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். அதே சமயத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இன்று பெண்கள் உருவாக்கியுள்ள அலங்கார உத்திகள் போன்றவற்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருப்பார்களானால் பனி இஸ்ராயீலின் சமுதாய பெண்களில் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டதை போன்று இவர்களையும் தடுத்திருப்பார்கள் என்பதாக ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் இந்த இடங்களில் பார்க்கக்கூடியது, இந்த ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது எப்பொழுது குழப்பங்கள் அதிகமாகி விடுகின்றதோ, இந்த தொழிலுக்கு அமர்ந்து பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வருகின்றார்களோ, மீனாதான் இப்ப பார்க்க வேண்டியது. ஏதோ கல்யாணத்துக்கு போறது போல, பங்கனுக்கு போறது போல, தொழிலுக்கு வர்றப்ப அது போல அலங்கரிச்சுக்கிட்டு நகனத்தெல்லாம் போட்டு இங்க இருந்து காட்ட வர்றாங்கன்னா, இப்படி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இப்ப என்ன செஞ்சிடலாம், பள்ளிக்கு வருவதை தடுத்து விடலாம். ஏன்னா தொழுகைக்காக வந்து வருகின்றோம், அல்லாஹ் வந்து நான் பிரார்த்திக்க ஆண்டி பெண்கள் வருகின்றார்கள் என்றால் இவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வருகின்றார்கள் என்றால் நீங்க தொழுகைக்கு வரல, பாத்தியா நான் எடுத்துட்டு போயிட்டு சம்பாதி, நான் எப்படி இருக்கிறேன், என் எவ்வளவு நகை இருக்கு, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு காட்டுவதற்காக வர்றார். இந்த வருகை என்பது கூடாது, அப்ப தடுப்பு செஞ்சிடலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் தந்தார் புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.